स्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलं लक्ष्मीरसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजैर्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवदीतानां शठकोपमुनीश्वरं श्रीरङ्गेशेतीन्द्रना स्यादिप्रेक्षितं ख्यातश्रीसंवगार्गमणिपादां विदेन्दिरं दान्तिक्षान्तिदयादिभिः सुमनैर्भान्तं पदाग्रेसरम् श्रीमद्रङ्गसुतारियोगिं सुपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमत्सेनुगणा सम्यमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं प्रसन्ने नरहरिश्रुतिप्रसादात् प्राज्ञ श्रीरङ्गकारिप्रभवैति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवयति इन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीश्चतारिं श्रीरङ्गनाथषडकोपयति इन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुरार्चितकोपहृद्यं वेदान्तदेशिकेति इन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशिखारिसंनिवरात् लब्धागमान् तद्वैं श्रीमद्वीररघुद्वाद्यशरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपरं सदेशिकेते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरेण शासनवसिन्नारायणं योगिनं वेदान्तदेशिकेति इन्द्रकटाक्षवर्ग पर्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाब्धिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरमाश्रयामः श्रीमद्रङ्गशिखादियोगिन्निस्तात्मरक्षापरं श्रीमद्वीररघुद्वादिरद्धागमां तद्वैर्शालं मनस्वंसुषं वन्दे वत्सम्मोहनं पदवरं कृष्णमार्यं सदा तत्त्वेनेश्चिदजितीश्वर तत्स्वभाव भोगापवर्गद्रुपाय गतिरुदारः सन्दर्शयं निरमीष्टपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीकृष्णचित्तपदवन्दसङ्गमाय चेतो मम स्पृहेते किमतःपरेण नो चेन्ममापि इति शेखरभारतीनां भावकथं भवितुम् अर्हति वाग्भूयः நாலாவது அம்சம் 18வது அத்தியாயம். யயாதியினுடைய வம்சங்களை எல்லாம் சொல்லிட்டு வர நடுவுல இந்த யது வம்சத்தை சொல்லிட்டு வரப்போது இரண்யகசிப்பு, ராவணன், சிசுபாலன் இவர்கள் எல்லாம் எப்படி பகவானால் பண்ணார்பதை எல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த யயாதியினுடைய வம்சத்தை சொல்ற போது அந்த 4வது பிள்ளை யயாதியினுடைய 4வது பிள்ளை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீ பராசரஹா யயாதேஷ்சதுர்த்த புத்திரஸ்ய அனோஹ சபானலஹ சக்ஷுப்பர பரமேஷு சஜ்ஞாஸ்திரய புத்ரா பகூபுஹு. யயாதியினுடைய 4வது பிள்ளைக்கு அனுன்னு பேரு. இவனுக்கு சபானலன், சக்ஷு, பரமேஷு அப்படின்னு இருக்கக்கூடிய 3 புத்திரர்கள். இவர்கள் எல்லாருமே இருந்தார். சபானல புத்திரஹா காலானலஹா, சபானலனுடைய புத்திரன் காலானலன். காலானலாது சிருஞ்சயா, சிருஞ்சயன்னு பிள்ளை. சிருஞ்சயாது புரஞ்சயா, புரஞ்சயாது ஜனமேஜயா. தஸ்மாத் மகாசாலஹா, தஸ்மாச்ச மகாமனாஹ, தஸ்மாத் உஷீலரதிதிக்ஷு தோ புத்திர உத்பன்னோ. இங்க மகாமனன்னு பேரு. அவனுக்கு உஷீனன், திதிக்ஷன் அப்படின்னு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அது மேல சொல்ல உஷீனஸ்யாபி ஷிபி நிருகன ஷிபி மேல ஒரு அந்த அவனுக்கு மேல அந்த உஷீனன் அவனுடைய பிள்ளைகளை பத்தி சொல்ல சிபி, நிருகன், நரன், அப்புறம் கிருமிவர்மன் அப்படின்னு 5 பிள்ளைகள். பஞ்சபுத்ரா பகூவுகு ரிஷதர்ப சுபீர கேகய மத்ரகாஷ்சத்வாரஹா ஷிபிபுத்ராஹா. இதுல ஷிபிங்கிறவனுக்கு ஒரு 4 பிள்ளைகள். ரிஷதர்பன், சுபீரன், கேகயன், மத்ரகன் அப்படின்னு. அதுக்கப்புறம்
वृषदर्भः सुवीरकेके भद्रकः चत्वारः शिबिपुत्रः तितिक्षोरपि वृषध्रतः पुत्रो अभूत् तितिक्षனுக்கு वृषध्रतன் அப்படின்னு तस्यापि हेमः हेमस्यापि सुतपाः सुतपश्च बलिहि பலி அது வரையில் ஒரு அந்த வம்சத்தை சொல்றார். இப்போ இதெல்லாமே ஒரு ராஜாவுக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தா ஒத்தனை மாத்திரம் எடுத்து சொல்றது என்னன்னு கேட்டா, அத எல்டஸ்ட் சன் யாரோ அவனுக்கு தான் இந்த அரசு உரிமை அப்படிங்கிறது அவன் தான் அநேகமா அதை எடுத்துக்கிறான். ஸோ அதனால அந்த வம்சத்தை மாத்திரம் மீதி பிள்ளைகள்லாம் பத்தி ரொம்ப சொல்றது இல்லை. அவ யாராவது அந்த ஒரு ராஜ்யத்துல பங்கு எடுத்துன்னா அதை சொல்லேன்னா, புராணத்தினுடைய பிரதானமான நோக்கமே என்னன்னு கேட்டா அந்த வம்ச வர்ணனை, அந்த யாரு அந்த அரச வம்சம் வர்ணனைகளை தான் சொல்லிட்டு வர. அதனால இப்போ முதல் பிள்ளைகளுடைய வம்சத்தான் மெதுவா சொல்லிட்டு வராரு. இப்போ அப்போ பலின்னு ஒருத்தன் இருந்தான். பலிக்கு என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்றார். இந்த பலிஹி எஸ்ய க்ஷேத்ரே தீர்க்கதம சாங்க வங்க கலிங்க சுப பௌண்ட்ராக்கியம் பாலேயம் சத்ரம் அஜன்யதா. அப்போ இந்த பலிக்கு தீர்க்கதமஸ் அப்படிங்கிற ரிஷியினுடைய அனுகிரகம், தீர்க்கதமசா அங்க தீர்க்கதமஸ் அப்படிங்கிற ரிஷியினுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு 5 பிள்ளைகள். அந்த க்ஷத்ரியர்கள் அவர்கள் எல்லாம் என்ன கேட்டா அங்கன் வங்கன் கலிங்கன் சும்மன் பௌண்ட்ரன் அப்படின்னு 5 பிள்ளைகள். அது சொல்ற அங்க வங்க கலிங்க சும்ம பௌண்ட்ராக்கியம் பாலேயம், அதாவது வாலேயர்கள் சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாருமே வாலேயர்கள்னு பேர். இவர்களுக்கு எல்லாமே என்ன, இவர்களுடைய பெயர்களாலேயே இந்த தேசங்கள் விளங்குகின்றன. இப்போ அங்கம் வங்கம் நல்லா சொல்றமே. இப்போ நம்ம இருக்கக்கூடிய வங்கம்ங்கிறது இந்த இப்போ இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால், அதாவது இப்போ பங்களாதேஷ் அந்த வங்கம்ங்கிறது தான். இது எல்லாமே முன்னாடி சொன்ன மாதிரி அகண்ட பாரத தேசத்தினுடைய பகுதிகள் எல்லாமே. ஸோ இவாளுக்கெல்லாம் என்ன வந்ததுன்னு கேட்டா அங்கன் வங்கன் கலிங்க தேசம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரிஷா ஸ்டேட். அது பௌண்ட்ர தேசம். இது எல்லாமே 5 பிள்ளைகள். தன் நாம சந்ததி சஜ்ஞாக பஞ்ச விஷயாக பகூது. இவர்களுடைய இந்த 5 பிள்ளைகளுடைய பெயர்களை கொண்டே 5 தேசங்கள், 5 தேசங்கள் எல்லாமே இந்த ராஜா பங்கு பிரிச்சு கொடுத்துனா அந்தந்த தேசத்துக்கு அந்த பேர் வந்து. இப்போ இந்த அங்கன் அத சொல்ற, அங்காது அனபானஹா ததோ திவிரதா தஸ்மாத் தர்மரதா. இதுல அங்கனுக்கு அனபானன்ற பிள்ளை, அனபானன் அவனுடைய பிள்ளை திவிரதன், திவிரதனுடைய பிள்ளை தர்மரதன், இவனுடைய பிள்ளை சித்திரரதன். இந்த சித்திரரதத்துதான் சொல்றாரு. இப்போ சித்திரரதா ரோமபாத சப்ஞகா. இந்த சித்திரரத்தனுக்கு தான் இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா ரோமபாதன் கேட்ட. அந்த ரோமபாதன் தான் ஒரு சொல்றார். ரோமபாதா எஸ்ய தசரதோ மித்ரம் ஜஜ்ஞே. இந்த ரோமபாதன் தான் தசரதனுக்கு, ராமனுடைய தகப்பனார் தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப நெருங்கின சிநேகிதன். இப்போ இந்த ஒரு அப்போ சொல்றார், यस्या अजपुत्रो दशरथः शान्तां नाम कन्याम् अनपत्यस्य दुहितृत्वे युयोज. இந்த ரோமபாதனுக்கு குழந்தைகள் இல்லை, தன்னுடைய நண்பனுக்கு குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற கவலையை போக்குறதுக்காக தசரதர் தன்னுடைய பெண்ணான சாந்தா அப்படிங்கிறவளை அந்த ரோமபாதனுக்கு அதாவது பொண்ணா ஸ்வீகாரம் கொடுத்தான். அதாவது இந்த ரோமபாதனுக்கு இந்த குழந்தைய நீ உன் பொண்ணா வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்ற. துஹித்ருத்வே யோஜ. துஹித்ருனா பெண்ணாகவே அதை கொடுத்தார். ரோமபாதாது சதுரங்கா தஸ்மாத்து ருதுலாட்சா. அந்த ரோமபாதனுடைய பிள்ளை சதுரங்கன், இந்த சதுரங்கனுடைய பிள்ளை பிருதுலாட்சன். இந்த பிருதுலாட்சனுடைய குமாரன் யாருன்னு கேட்டா ததச்சம்பா எஸ் சம்பா
நிவேசயாமாச. இவன் சம்பை அப்படின்னு வச்சுட்டு சம்பா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சிட்டி, ஒரு நகரத்தை நிர்மாணம் பண்ணினான். அதுக்கு மேல சொன்னார், சம்பஸ்ய ஹரியங்கோ நாம ஆத்மஜா அபூத். சம்பனுடைய பிள்ளை ஹரியங்கன். ஹரியங்காத் பத்ரரதா, பத்ரரதாது பிருகத்ரதா, பிருகத்ருதாது பிருகத் கர்மா, பிருகத் கர்மணச்ச பிருகத் பானு, தஸ்மாச்ச பிருகன்மனா பிருகன்மனசோ ஜெயத்ரதா. இப்போ இந்த பிருகத்மன் ஜெயத்ரதன் அப்படின்னு உள்ள பிறந்தான். அதுக்கு மேல சொல்ற, ஜெயத்ரதோ பிரம்மக்ஷத்ராந்தராள சம்பூத்தியாம் பத்னியாம் விஜயம் நாம புத்திரம் அஜீஜனது. அதாவது இந்த ஜெயத்ரதன் இவனுக்கு ஒரு பிராமண ஸ்திரீயின் மூலமாக ஒரு பிறந்த பெண் ஜெயத்ரதன். பிராமணனுக்கு க்ஷத்ரிய ஸ்திரீனிடத்துல பிறந்த பெண் ஒரு பெண்ணா. அதாவது இவன் க்ஷத்ரியன், இவன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா, ஒரு க்ஷத்ரிய கன்னிகைக்கும் பிராமணனுக்கும் பிறந்த பெண்ணை இவன் கல்யாணம் பண்ணிட்டான். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ அந்த சந்தர்ப்பம், அந்த காலங்கள்ல இந்த வர்ணம் வேற, பிராமண க்ஷத்ரிய வைசியாள்னு சொல்லக்கூடிய வர்ணங்கள் இந்த விவாகங்கள்ல அனுலோமம் பிரதிலோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைகள்லாம் உண்டு. இந்த அனுலோமம் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா, a person, a man or a bride of a high or a bridegroom of a higher cadre can marry a girl of a lower cadre. அது திரைவர்ணிக ஆளுக்குள். அதனாலதான் இவன் என்ன சொல்றான், இவர் ரிஷி என்ன சொல்ற, அந்த பிரம்ம க்ஷத்ராந்தராள சம்பூத்தியாம் பத்னியாம், இவருக்கு பிராமணனுக்கு க்ஷத்ரிய பெண் மூலமாக பிறந்த ஒரு பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டான். அவள் மூலமாக அவனுக்கு விஜயன் அப்படின்னு பத்னியாம் விஜயன் நாம புத்திரம் அஜீஜனது. விஜயச்ச திருதி, விஜயனுக்கு திருதி புத்திரம் அவாப. தஸ்யாபி திருதம் விரதா புத்திரஹா, அவனுக்கு ஒரு திருதம் விரதன்னு பேரு. திருதம் விரதாது சத்தியகர்மா, சத்தியகர்மணாஸ்து அதிரதா. அவனுக்கு அப்புறம் அதிரதன் அப்படின்னு ஒரு பிள்ளை வந்தான். இந்த யஹா கங்காங்கதா மஞ்சூஷாகதம் பிருதாபவித்தம் கர்ணம் புத்திரம் அவாப. இந்த அதிரதன் தான் என்ன பண்ணா, கங்கையில போய் தீர்த்தாமாட போது குந்தி தேவி கூடையில கர்ணனை விட்டுட்டாலோ இல்லையோ, அந்த கர்ணனை இவன் தான் எடுத்து வளர்த்தான்னு சொல்றார் ரிஷி. இப்ப ரிஷி எப்படி எவ்வளவு தூரம் ரெக்கார்ட் பண்றாரு அப்படின்னு கேட்டா, யஹா கங்காங்கதா மஞ்சூஷாகதம், ஒரு பூ கூடையில அந்த குழந்தைய விட்டுட்டான். பிருதா அபவித்தம்னு சொல்ற பொழுது பிருத்து அவா, இவளுக்கு பேர் குந்திக்கு பேர், குந்தியினால் விடப்பட்ட கர்ணம் புத்திரம் அவாபா. அதனால கர்ணனுக்கு அதிரதனுடைய பிள்ளை அவன் தான் கங்கையிலேருந்து அதை எடுத்து வளர்க்கிறான். கர்ணாது விஷசேனஹா, அந்த கர்ணனை தன் பிள்ளையாக வளர்த்துட்டு சொல்றாங்க. இந்த ஒரு அபவித்தன்னா கைவிடப்பட்டவன் அர்த்தம். அபவித்தன்னா கைவிடப்பட்டவன். இந்த கைவிடப்பட்டவனை பத்தி மனுஸ்மிருதியில அழகா சொல்ற, மாதா பித்ருபியாம் உத்சிருஷ்டம் தயோகோ அந்நிய தரேணவா. அம்மா அப்பாவினால கைவிடப்பட்டு இன்னொருத்தரால் வளர்க்கப்பட்டா எம் புத்திரம் பிரதிகிரண்ணியாது, எவன் ஒருவனே அந்த புத்திரனை எடுத்து வளர்க்கிறான் அவனுக்கு அபவித்தன்னு கை. இப்ப கர்ணனுக்கு அபவித்தன்னா கேட்டா, அம்மா அப்பா தெரியாது, துஷ்டத்தினால இதை எடுத்து வளர்க்கிறான். அவனுடைய பிள்ளை அந்த கர்ணனுடைய பிள்ளை விஷசேனன் பேர். கர்ணாது விஷசேனா ஏதுதந்தா அங்கவம்சாக. இவனோட இந்த அங்கவம்சம்ங்கிறது முடிஞ்சு போயிடுது. இந்த விஷசேனனோட அங்கவம்சம் அப்படிங்கிறது முடிஞ்சு போயிடுது. அதுக்கு மேல ததச்ச குரு வம்சம் ஸ்ரோது மர்ஹசி. அதுக்கு மேல குருவனுடைய வம்சத்தை பத்தி சொல்ல, கடைசி பிள்ளை அமர்த்தானோ குருவனுடைய வம்சத்தை பத்தி சொல்ற. ஏன்னா யயாதிக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தா இந்த குரு வம்சத்தை பத்தி சொல்ல. குரோஹோ ஜனமேஜயா தஸ்யாபி
प्रचिन्वतः प्रवीरः प्रवीरात् मनस्युः मनस्योश्च अभयदः तस्यापि सुद्युः बहुगतः तस्यापि संयातिः संयातेः अहंयातिः ततो रौद्राश्वः. இது பெரிய வம்சங்களை எல்லாம் ரௌத்ராஷ்வன்னு சொல்லிட்டு போற சொல்ற. ரௌத்ராஷ்வனுக்கு 10 பிள்ளைகளா. ரிதேஷு கக்ஷேஷு ஸ்தண்டிலேஷு கிருதேஷு ஜலேஷு தர்மேஷு திருதேஷு ஸ்தலேஷு சன்னதேஷு வனேஷு நாமானஹ ரௌத்ராஸ்வஸ்ய தசபுத்ரா பபூவுஹு. அவனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். ரிதேஷோர் அந்தி நாரஹா புத்திரஹா. ரிஷேஷனுக்கு அந்திநாரன் அப்படின்னு பிள்ளை. அந்திநாரனுடைய சுமதிஹி அப்பிரதிரதம் துருவம் சாப்பி அந்திநாரஹா புத்திரான் அவாப. இந்த அந்திராதனுக்கு ஒரு ஒரு 2 பிள்ளைகள். சுமதி அப்பிரதிரதன் அப்புறம் துருவன் 3 பிள்ளைகள் சொல்ற. அப்பிரதிரதஸ்ய கண்வஹா. அப்பிரதிரதனுக்கு கண்வன் பிள்ளை. தஸ்யாபி மேதாதிதிஹி. அவருடைய பிள்ளை மேதாதிதி. யதஹா கண்வாயனா த்விஜா பபூவு. இந்த ஒரு இந்த ஒரு இந்த மேதாதிதியினுடைய வம்சத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் தான் கண்வாயனர்கள் அப்படின்னு பிறந்திருக்கக்கூடிய அந்தனர்கள் சொல்றாரு. அப்பிரதிரதஸ்ய அபரஹா புத்திரோ அபூத் தைலீனஹா. அப்பிரதிரதனுக்கு இன்னொரு பிள்ளை ஐலீனன்னு பேரு. ஐலீனஸ்ய துஷ்யந்தாது எஸ் சத்வாரஹா புத்ரா பபூவு. இந்த ஐலீனனுக்கு இந்த ஒரு துஷ்யந்தன் அப்படின்னு 4 பிள்ளைகள் பிறந்தார்களாம். துஷ்யந்தா சக்கரவர்த்தி வரதா அபூத். துஷ்யந்தனுடைய பிள்ளை பரதன் அப்படிங்கிற சக்கரவர்த்தி பிறந்தான். என் நாம ஹேது தேவைகி ஸ்லோகோ கீயதே. இந்த பரதனை பத்தி சொல்ற பொழுது தேவதைகள்லாம் ஒரு ஸ்லோகம் சொல்றாளாம். மாதா பஸ்திரா பிது புத்திரோ ஏன ஜாதா சயேவசா பரஸ்வ புத்திரம் துஷ்யந்தா மாம் அபமம்ஸ்தா சகுந்தலாம் ரேதோதாதா புத்திரம் நயதி நரதேவஹா யமக்ஷயாத் தும்சாஸ்ய தாதா கர்ப்பஸ்ய சத்தியம் ஆக சகுந்தலா. இந்த இடத்துல ஒரு விற்த்தாந்தம் ரொம்ப ஸ்லோகமா ரிஷி ஸ்லோகமா சொல்லிடுறார். ஆனா இது ஒரு விற்த்தாந்தத்தை ஒரு ஸ்லோகமாக சொல்ற. ஒரே ஒரு நிமிஷம். இந்த பரதனை பத்தி சொல்ற போது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொல்ற. பரதனை பத்தி சொல்றச்சே மாதா பஸ்திரா பிது புத்திரோ ஏன ஜாதா சயேவசா பரஸ்வ புத்திரம் துஷ்யந்தா மாம் அமம்ஸ்தா. அதாவது இந்த அந்த மாதா அம்மா பெரிய இது சொல்றான். இது துஷ்யந்தனுடைய சரித்திரம். இதுதான் காளிதாச மகாகவி சாகுந்தலம் அப்படிங்கிற நாடகத்துல சொல்றார். இந்த புராண விருத்தாந்தத்துல சொல்ற போது இந்த துஷ்யந்த மகாராஜா இவன் காட்டுக்கு ஒரு சந்தர்ப்பத்துல போற போது இந்த சகுந்தலைய பார்க்கிறான். சகுந்தலைங்கிறவோ விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள். அதாவது விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ற போது அந்த விஸ்வாமித்திரருடைய தபஸை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் என்ன பண்றான், அந்த மேனகையை அனுப்புறான். இவர் அவளுடைய அழகுல மயங்கி அவளோட குடுத்தனம் பண்ற. ஒரு பல வருஷ காலம் பண்ற. அப்புறம்தான் அவருக்கு ரியலைசேஷன் வருது, ஐயோ தபஸ் வீணா போயிடுதேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் விஸ்வாமித்திரருக்கு அடாடா தபஸுக்கு பெரிய விக்னம் வந்துடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனகை அந்த குழந்தைய கொடுக்குற போது அந்த குழந்தைய எல்லாம் நம்ம ஒரு ரவிவர்மா பிக்சர் பார்த்துருக்கலாம். மேனகை குழந்தைய நீட்டுற மாதிரி விஸ்வாமித்திரர் வேண்டாம் அப்படின்னு கையை காட்டுற மாதிரி படம் பார்த்துருக்கலாம். அவர் அந்த அபேண்டன்ட் சைல்ட் ஆகும். அந்த குழந்தைய நம்ம 2 பேரும் விட்டுட்டு போயிடுறான். இந்த குழந்தைய சகுந்த பட்சிகள் ஒரு சகுந்தம்ங்கிறது ஒரு பட்சி விசேஷம், ஒரு பறவை. இந்த பறவைகள்லாம் இந்த குழந்தைய லாலனம் பண்றது.
சகுந்தைஹி லாலிதா சகுந்தலான்னு அதனால பேர் அவளுக்கு. அந்த குழந்தையை கண்ப மகர்ஷி பார்த்து தன்னுடைய ஆசிரமத்துல வளர்த்துண்டு வர. இவ ஒரு அப்சர ஸ்திரீக்கு பிறந்ததுனால இவ ரொம்ப அழகா இருக்கும். எக்ஸ்கியூசிட்லி ஒரு சார்மிங் கேர்ள். துஷ்யந்தன் காட்டுக்கு வரப்போது அவளை பார்க்கறான். அவள் இடத்துல மனசை பறி கொடுத்து அவளை அங்கேயே காந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறான். ஒரு காந்தர்வ விவாகம் பண்ணிட்டாலும் அவ அவ சரின்னு சொல்றா. அவன் ப்ராமிஸ் பண்ணிட்டு போறான். நான் உன்னை ராஜ்யத்துக்கு போய் உன்னை திருப்பி அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவ இந்த மீன் டைம் அவள் சகுந்தலை she conceives. அவளுக்கு கர்ப்பமாயிடுறா. இந்த குழந்தையும் பிறக்கிறது. இந்த குழந்தை பிறந்தா கடைசியில கண்ம மகரிஷி என்ன பண்றா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு சகுந்தலையை துஷ்யந்தனிடத்துல அனுப்புறார். அப்போ துஷ்யந்தன் தான் பெரிய ராஜாவா இருந்து இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ரிஷியனுடைய குமாரத்தை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சா தனக்கு ஏதாவது ஒரு அவமானம் ஏற்படுமேன்னு சொல்லிட்டு சபையில அந்த குழந்தை அவ யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுறான். அவ இந்த குழந்தையோட சகுந்தலையை பார்த்து அவன் சபையில என்ன பண்றான், துஷ்யந்த மகாராஜா இது யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஒரு அஷரீரி கேட்கல. அஷரீரி சொல்றது, இவ உன்னுடைய பத்னி தான், இவன் உன்னுடைய பிள்ளைதான், இவளை நீ ஏத்துக்க வேணும் அப்படின்னு அந்த அஷரீரி சொல்றது. அந்த அஷரீரியினுடைய வாக்குதான் இங்க ஸ்லோகமாக கவி எடுத்து காட்டுறார். இத காளிதாச மகாகவி இதை எழுதுற போது கொஞ்சம் இது துஷ்யந்தனுடைய கேரக்டர் இதை அவனை கொஞ்சம் எளப்பமா சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால அவன் காளிதாசன் வேற ஒரு அனக்டோட், துஷ்யந்தனுக்கு ஒரு சாபத்தினால, துர்வாசுரனுடைய சாபத்தினால அவனுடைய ஸ்மிருதி போயிடுறது, அவனுடைய ஒரு மெமரி லாஸ் வந்துடுறது. அந்த மெமரி லாஸ்னால அவன் என்ன பண்றான், என்னுடைய பத்னி இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அவனுக்கு அந்த மெமரி லாஸ் திருப்பி ரீகெயின் ஆகி அவன் ஏத்துக்கிறான்னு காளிதாசனுடைய கதையில அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருப்பார். ஆனா இங்க ஒரிஜினல் ஸ்டோரி மகாபாரதத்திலேயோ இந்த புராணங்கள்ல சொல்ற போது துஷ்யந்தன் தனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு பேசுறான். அது அப்போ அந்த அஸ்ரீரியனுடைய வாக்கதான் எடுத்து காட்டுறாரு. இப்போ மாதா பஸ்திரா பிது புத்திரோ ஏன ஜாதகா சயேவ சஹா. அதாவது அம்மா அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா பஸ்திரா. மாதா மாதே பஸ்திரா. பஸ்திராங்கிறதுக்கு அவர் எங்களான சர்ம திருதிகி தத் ஸ்தானியா மாதா. பஸ்திரா பஸ்திரா, இந்த பஸ்திராங்கிற வார்த்தைய நம்ம கோபால விம்சத்தியில கேட்டுக்கலாம். பஸ்திராயந்த பிரணியதியா அப்படின்றத கேட்டிருக்கோம். பஸ்திரான்னா தோல் பை, தோலினால் செய்யப்பட்ட பை. அப்ப அம்மாங்கிறவ என்னன்னு கேட்டா வயிற்றுல கர்ப்பத்துல வாசம் பண்றோம் இல்லையா, அத தோல் பை அப்படிங்கிறாரு. தாய் அப்படிங்கிறவா தோல் பை மாதிரி. இப்போ ஏன சொல்ற ஜாதகா புத்திரஹா பிதுகு சயேவ சஹா. எவனால் அந்த புத்திரன் உண்டாக்கப்பட்டானோ அவன்தான் அந்த குழந்தையினுடைய தகப்பன். சொல்ற சயேவ சஹா. இப்போ சகுந்தலைக்கு இந்த குழந்தைக்கு உண்டான குழந்தைக்கு நீதான் தகப்பன். துவம்ச அஸ்ய தாதா, நீதான் அவளுக்கு அந்த கர்ப்பத்தை கொடுத்திருக்க. சத்தியமாக அது சொல்ற பரஸ்வபுத்திரம் துஷ்யந்த. அந்த அஷரீரி சொல்றது, ஹே துஷ்யந்தனே, இந்த குழந்தையை நீ ஏற்றுக்கொள். மா அவமம்ஸ்தா சகுந்தலா, சகுந்தலைய அவமானப்படுத்தாதே. இந்த சகுந்தலையை அவமானப்படுத்தாத சகுந்தலையை ஏற்றுக்கணும். ரேதோதாகா புத்திரம் நயதி நர தேவ யமக்ஷயாது. எந்த எவன் அந்த குழந்தைக்கு, எவன் ஒருவன் அந்த பெண்ணுக்கு குழந்தையை கொடுக்கிறானோ அந்த தகப்பனாருக்குத்தான் அந்த குழந்தை
உண்டானவன். அவன்தான் புத்திரன்னு பேரு. புன்னாம நரகாத்து திராயதே இது புத்திரஹா அப்படின்னு சொல்றது. புத்து அப்படிங்கிற நரகத்திலேருந்து காப்பாத்துறதுனால அவனுக்கு சொல்றது. அதனால நீ இந்த குழந்தைய ஏத்துக்கணும். வந்து ரேதோதாக புத்திரன் இது நரதேவ யம தொம்ச அஸ்ய தாதா. நீதான் அவனுக்கு இந்த குழந்தையை கொடுத்த. சத்தியமாக சகுந்தலை உண்மையத்தான் சொல்றா. ஆகையினால நீ அவளை ஏத்துக்கணும். அவளை அவமானப்படுத்தாது, இந்த குழந்தையை ஏற்றுக்கோ அப்படின்னு ஒரு சொல்ற. இவன் சொல்றான், யமலோகத்திலேருந்து இவன் தான் மீட்டுட்டு போறானா. இந்த தத் புத்திராத்து ஜக்னு பரதஸ்ய பத்னித்ரயே நவபுத்திரா பபூவு. பரதனுக்கு 3 பத்னிகள் இருந்தாலாம். இந்த இப்போ ஒரு புராணங்கள்ல ஒரு இதெல்லாம் விற்த்தாந்தங்கள்லாம் சொல்லுவான். அதாவது இந்த பரத மகாராஜா ஆண்டத்தினால இந்த தேசத்துக்கு பாரத தேசம் அப்படின்னு பேரு வந்ததுன்னு சொல்லுவா. அதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் அதுக்கு விவரணமும் சொல்றது உண்டு. பாரதம்ங்கிறதுக்கு இன்னொரு விவரணமும் சொல்றது உண்டு. அது அந்த சந்தர்ப்பம் வரைச்சே சொல்லுவோம். இப்போ பரதனுக்கு 3 தத் புத்திரா பரதஸ்ய பத்னித்ரயே நவபுத்திரா பபூவு. அவனுக்கு 3 பத்னிகள் இருந்தா. அந்த 3 பத்னிகள் மூலமாக அவனுக்கு 9 குழந்தைகள் பிறந்துதான். ந ஏதே மம அனுரூபா இத்யபிஹிதாக தன் மாதரா பரித்யாக பயாது தத் புருஷா ஜக்னுஹு. அவன் இந்த 9 பிள்ளைகளை பார்க்கிற போது அவனுக்கு சொன்னார், இந்த குழந்தைகள்லாம் என்ன மாதிரி இல்லையே அப்படின்னு இவன் சொன்ன உடனேயே ஒரு ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டா எங்கேயாவது ராஜா நம்மளை எங்கேயாவது சிக்ஷிச்சிருவானோ தியாகம் பண்ணிடுவானோன்னு பயந்துட்டு அந்த தாயார் 3 பேரும் என்ன பண்ணா அந்த குழந்தைகளை கொன்னுறாளாம். சொல்ற ஜக்னுஹு ததோ அஸ்ய விததே புத்திர ஜன்மனி புத்திரார்த்தினஹ மருத் சோமயாஜினஹ தீர்க்கதமசஹ பார்ஷ்ணியபாஸ்த ப்ருஹஸ்பதி வீர்யாத் உதத்ய பத்னியா மமதாயாம் சமுத்பன்னஹ பரத்வாஜாக்கியஹ புத்திரஹ மருத்பிஹி தத்தஹ. இந்த குழந்தைகள்லாம் 9 குழந்தைகளும் போயிடுத்துன்னா ஐயோ என்ன பண்றது, குழந்தை இல்லையே அப்படின்றதுக்காக அவன் என்ன பண்ணா, பரதன் புத்திர ஜனமி புத்திர அர்த்தினஹா மருத் சோமயாஜினஹா தீர்க்கதமசஹா. அந்த ஒரு ஒரு மருத்துக்கள் மருத் தேவதைகளை குறித்து ஒரு சோமயாகம் பண்ணினானா. அந்த அந்த மருத்துக்கள்லாம் என்ன பண்ணா, அந்த யாஜினா தீர்க்க தமசா பார்ஷ்ணியா அபாஸ்த ப்ருஹஸ்பதி வீர்யாது உதத்ய பத்னியாம். அந்த அவள்லாம் என்ன பண்ணா, அந்த மருத்துக்கள்லாம் அந்த ஒரு பரத்வாஜன் அப்படிங்கிற ஒரு குழந்தையை இந்த இவனுக்கு கொடுத்தா, பரதனுக்கு கொடுத்தா. இந்த பரத்வாஜனை பத்தி நம்ம ஏற்கனவே அந்த பார்த்திருக்கோம். அந்த இவ இந்த குழந்தை உத்தம மகர்ஷியினுடைய பத்னி மமதை. அவளுடைய கர்ப்பத்துல இருந்து தீர்க்கதமஸ் அப்படிங்கிற ரிஷி அந்த அந்த மமதைய காலால எட்டி உதைச்சாராம். அந்த குழந்தை நழுவி இது சொல்றாரு, அந்த பழைய விற்த்தாந்தத்தை சொல்ற. பத்னியாம் மமதாயாம் சமுத்பன்னஹா வரபுத்ரா தஸ்யாபி பார்ஷ்ணியா அபாஸ்த ப்ருஹஸ்பதி வீர்யாத். இந்த பரத்வாஜங்கிறவர் ப்ருஹஸ்பதியினுடைய வீரியத்தினால மமதையின் இடத்துல உண்டானவள். அதனால தஸ்யாபி நாம நிர்வச்சன ஸ்லோகாக பட்டியதே. அதாவது இந்த ஒரு பெரிய ஸ்லோகம் சொல்றா இப்போ. அது என்னன்னா, மூடே பர துவாஜமிமம் பர துவாஜம் ப்ருஹஸ்பதே யாதோ யதுக்தியா பிதரோ பரத்வாஜா ததஸ்து அயம் இதி. இப்போ குழந்தைய உண்டு பண்ணின ப்ருஹஸ்பதி அந்த மமதையின் இடத்துல இவ்வாறு சொன்னாராக, மூடே முட்டாள் பெண்ணே, இந்த துவஜம் மூடே பர
துவாஜமிமம், இந்த குழந்தைங்கிறது நம் 2 பேராலும் உண்டாக்கப்பட்டது. துவாஜம் இமம் பர துவாஜம் பிரகஸ்பதே யாதோ, அதனால நீ இத கண்டிப்பா இதை சுமந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ சொன்னாளா, அந்த யாதோ எதுக்தியா, அவ சொன்னா நம்ம 2 பேரும் தான் இத உண்டாக்கினோம், நீதான் இதை காப்பாத்தணும் அப்படின்னு அர்த்தம். துவஜம், துவஜம்னாலே பிறந்தவன், பரன்னா அந்த பரம்னா வெயிட், அந்த நம்மால உண்டாக்கப்பட்ட அந்த பரத்தை நீதான் தாங்கணும் அப்படின்னு சொன்னாலும். இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுன்னு இருக்கிற போது அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டாளா இப்போ. அதனாலதான் அந்த குழந்தைக்கு பரத்வாஜன்னு பேர். அம்மா அப்பா 2 பேரும் நீதான் என்ன காப்பாத்தணும், நான் தான் காப்பாத்தணும் போட்டி போட்டதுனால அந்த குழந்தைக்கு பரத்வாஜன்னு பேர். பரத்வாஜஸ்ய தஸ்ய விததே புத்திர ஜன்மனி மருத்பிஹி தத்தஹா ததோ விதத சம்ஞாம் அவாபா. அதனால ஒரு இந்த விததம்னா வேஸ்டா போயிடுதுன்னு அர்த்தம் இருக்கு. அந்த பரதனுடைய ஒரிஜினல் பிள்ளைகள்லாம் வேஸ்டா போனதுனாலையும், மருத்துக்கள்லாம் இந்த பரத மன்னனுக்கு இந்த பிள்ளைய தத்து கொடுத்ததுனாலேயும் இவனுக்கு விததன் அப்படின்ற பெயரும் வந்தது. இந்த பரத்வாஜனுக்கு விததன் அப்படின்ற பெயரும் வந்தது. சொல்ற பரத்வாஜஸ்ய தஸ்ய விததே புத்திர ஜன்மனி மருத்பிஹி தத்தா ததோ விதத சம்ஞாம் அவாபா. அதாவது இந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் அந்த எங்களாழ்வான் வியாக்கியானத்துல எழுதுறார். தீர்க்க தமசா ப்ரஹஸ்பதேஹே அக்ரஜஸ்ய உததஸ்ய பத்னியா மமதாக்கியா கர்ப்பே உதத்ய நிஷிதே தீர்க்கதமசம்யே முனோ திஷ்டது ஏவ ப்ரஹஸ்பதிஷ்ச காமபிஹி பூதச்சௌர்யேண ஸ்வவீர்யம் ன்யஷிஞ்சத் தத் கர்ப்பஸ்தேன உதத்யேன பశ్చాத் பாகேன மாதுர் யோனிஹி நிஷ்காசிதம் புவி பதிதம். இதெல்லாம் அந்த பழைய விருத்தாந்தம் ஏற்கனவே நம்ம பார்த்தது. இது அத சொல்ற. அதுக்கப்புறம் இந்த விததனுக்கு மன்யு அப்படிங்கிற பிள்ளை உண்டாராம். விததஸ்யாபி மன்யு புத்திரஹா அபவது. விததனுக்கு மன்யுன்னு ஒரு பிள்ளை உண்டாராம். பிருகது க்ஷத்ர மகாவீரிய நகர கர்கா அபவன் மன்யு புத்திராஹா. இந்த மன்யுவனுடைய பிள்ளைகள் பிருகத் க்ஷத்ரியன், மகாவீரியன், நரன், கர்கன் அப்படின்ற பிள்ளைகள்லாம் இருந்தது. அப்புறம் நகரஸ்ய சங்கிருதிஹி சங்கிருதேஹே குரு பிரீதிஹி அந்திதேவோ. அந்த நரனுடைய பிள்ளை சங்கிருதி, சங்கிருதனுடைய பிள்ளை குரு பிரீதி, ரந்திதேவன் அப்படின்னு 2 பிள்ளைகள். அதுக்கு மேல கர்கா சினிஹி ததச்ச கார்கியா சைன்யாக க்ஷத்ரோபேதா திஜாதயோ பபூ. கர்கனுக்கு சினிங்கிற பிள்ளை இருந்தா, அவனுக்கு கார்கியன் சைன்யன் அப்படின்னு வரக்கூடிய வந்தவர்கள் எல்லாம் க்ஷத்ரியர்களாக இருந்தாலும் இவா எல்லாம் க்ஷத்ரியர்களாக இருந்து பின்னாடி பிராமணர்களாக மாறினார்கள். சொல்ற கர்காது சினிஹி ததச்ச கார்கியா சைன்யாக க்ஷத்ரோபேதா த்விஜாதய. க்ஷத்ரியர்களாக இருந்தாலும் ஏதோ அவ பிராமணனாக போயிட்டா. மகாவீர்யாது ச துருக்ஷயோ நாம புத்திரா அபவது. மகாவீரியனுடைய பிள்ளை துருக்ஷயன்னு பேரு. அந்த துருக்ஷயனுக்கு அந்த தஸ்ய த்ரையாருணிகி புஷ்கரிணா கபிஷ்ச புத்திரா அத்ரயா. அவனுக்கு 3 பிள்ளைகள். தச்ச புத்திர திருதயமபி பశ్చాத் விப்ரப்ரதா உபஜகாம. அந்த 3 பிள்ளைகள் அப்புறம் அந்த 3 பேருமே அப்புறம் பிராமணன் ஆயிட்டாளாம். பశ్చాத் திப்ரதாபம் உபஜாயத. பிருஹக்ஷத்ரஸ்ய சுகோத்ரா. பிருஹக்ஷத்ரனுடைய பிள்ளை சுகோத்திரன். இந்த சுகோத்திரனுடைய பிள்ளை அப்படிங்கிறவன் சொல்ல சுகோத்ரா ஹஸ்தி எய்தம் ஹஸ்தினபுரம் ஆவாசையா மாச. இந்த பிருஹக்ஷத்ரனுடைய பிள்ளை சுகோத்திரன். சுகோத்திரனுடைய பிள்ளை ஹஸ்தி அப்படின்னு பேரு. அவன்தான் ஹஸ்தினாபுரம் அப்படிங்கிற பெரிய நகரத்தை நிர்மாணம் பண்ணி அதுல வாசம் பண்ணினவன். இந்த ஹஸ்தினாபுரம் தான் நம்ம மகாபாரதத்துல வரக்கூடிய ஹஸ்தினாபுரத்துல இருக்கக்கூடிய அந்த
ஒரு சென்டர் ஆஃப் ஆக்ஷனாக இருந்தது. இந்த ஹஸ்திக்கு அஜமீடன், திஜமீடன், புருமீடன் அப்படின்னு 3 பிள்ளைகள் இருந்தார். அஜமீடகா, திஜமீடகா, புருமீடாஸ்திரயோ ஹஸ்தினகா தனையாக. அஜமீடா கண்பகா, அஜமீடனிடத்திலிருந்து கண்வன் அப்படிங்கிற பிள்ளை. இந்த கண்வனுடைய பிள்ளை தான் கண்பகா. கண்வாது மேதாதிதி, கீழே பார்த்தோம். கண்வனுடைய பிள்ளை மேதாதி. யதா கண்வாயனால் த்விஜாகா, அவனிடத்திலிருந்து உண்டானவர்கள் கண்வாயனர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள். அஜமீடஸ்ய அந்நிய புத்திரோ பிருகதிஷு, அவருக்கு இன்னொரு பிள்ளை பிருகதிஷுன்னு பேரு. பிருகதிஷோஹோ பிருகத் தனு, பிருகத் தனுஷஸ்ச பிருகத் கர்மா, ததச்ச ஜெயத்ரதா தஸ்மாதிபி விஸ்வஜித். இதெல்லாம் வரிசையா வரக்கூடிய விஸ்வஜித்ன்ற பிள்ளைகள். ததச்ச சேனஜித் ருச்சிராச்சகாஷ்ய திருடதனு வத்சஹ அனு சஞ்ஞா சேனஜிதா புத்திராக. இவருக்கெல்லாம் 4 ருச்சிராஷ்யம், காஷ்யன், திருடகனு, வத்சஹனு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் அந்த வம்சங்களை எல்லாம் சொல்லிட்டு வர. ஜிதா புத்திரா, ருச்சிரா புத்திரா பிருதுசேனா, பிருதுசேனாத் பாரஹ, பாரான் நீலஹ, தஸ்ய ஏகசதம் புத்திராக, சுபராத் பிருதுஹு, பிருதோஹு சுகேதுஹு, விப்ராஜா, தஸ்மாத் ச அனுகஹா. இப்ப இந்த சுபரன், பிருது அவனுடையவன் சுக்ருதி, சுக்ருதியினுடைய பிள்ளை அந்த விப்ரராஜன், விப்ராஜனுடைய பிள்ளை அனுகன், இவன் சுகன் அப்படிங்கிற இதையெல்லாம் சொல்றோம். யஹா சுக துஹிதரம் கீர்த்தின் நாம உபயோக இமே. இந்த சுகன் கீர்த்தி அப்படின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம். இந்த அனகனும் அவனுடைய பிள்ளை பிரம்மதத்தன் பேர். அனுகா பிரம்மதத்தா, ததச்ச விஸ்வக்சேனஹா, தஸ்மாத் சேனஹா. இதுக்கப்புறம் விஸ்வக்சேனன், இந்த விஸ்வக்சேனனுடைய பிள்ளை உதக்சேனன். உதக்சேனனுடைய பிள்ளைங்கிறவன் பல்லாவன், விஜய். அப்புறம் யவீனன் அப்படிங்கிறவனெல்லாம் இந்த பிள்ளைகள் வரிசையா அந்த வம்சத்தை வர்ணிக்கிறார். பல்லாவஸ் தஸ்ய ஆத்மஜா, திஜமீடஸ்ய து யவீன ரம்சன்யः, தஸ்யாபி திருதிமான் தஸ்மாச்ச சப்யதிருதி, ததச்ச திருடநேமிः தஸ்மாத்து ச சுபார்ஷ்வः, ததः சுமதிः, ததச்ச சன்னதிமான், சன்னதிமதः கிருதः புத்ரோ அபவத், எம் ஹிரண்யநாபோ யோகம் அத்தியாபயாமாச. இப்போ இந்த சன்னதி கிருதன் ஹிரண்யநாபன் அப்படின்னு பேர். இந்த ஹிரண்யநாபன் அப்படிங்கிறது தான் இந்த யோக சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணினவர். இதுக்குதான் ஹிரண்யநாபன் தான். இதுக்கு இந்த யோக சாஸ்திரத்துக்கு ஹிரண்ய கர்ப்ப சாஸ்திரம்னு பேரு. இந்த யோக சாஸ்திரத்துக்கு ஹிரண்ய கர்ப்ப சாஸ்திரம்னு பேரு. இவன் தான் இந்த யோக சாஸ்திரத்தை இந்த லோகத்துல பரவச் செய்தவன் அர்த்தம் இருக்கு. யஹா யோகம் அத்தியாபயாமாச யதுர்விம்சதி பிராச்ய சாமகானாம் சம்ஹிதா சகார. இவன் இந்த ஒரு இந்த ஒரு ஒரு புத்திரஹா இல்லையா? சரி, அந்த ஒரு 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 யஹா யதுர்விம்சதி பிராச்ய சாமகானாம் சம்ஹிதா சகார. இப்போ இங்க வியாக்கியானத்தில் எழுதுறார் அவர். இவன் தான் என்ன பண்றான், இந்த 21 சம்ஹிதாக, சாமத்தினுடைய 21 சாக்கைகளை பிரிச்சவர். சாமவேதத்துல இருக்கக்கூடிய 21 சாக்கைகளை பண்ணினவர் இந்த ஹிரண்யநாபன். யஹா சதுர்விம்சதி பிராச்ய சாமகானாம். வியாக்கியானம் எழுதுறவன். சரி, அதுக்கப்புறம் பிதாச்ச உக்ராயுதா, அவனுக்கு பிள்ளை உக்ராயுதன். இவன் இந்த ஒரு ஏன பிராச்சுரியேன நீபக்ஷயா கிருதா. இந்த உக்ராயுதன் அப்படிங்கிறவன் இந்த பிராச்சுரியேனன்னு சொன்னா பிரிடாமினன்ட்லி முக்கால்வாசி பாகத்தை இந்த க்ஷத்திரியர்களை எல்லாம் அழிச்சவன் இவன் தான். இந்த ஒரு இந்த அதாவது இந்த நீப வம்சம்னு சொல்லக்கூடிய க்ஷத்திரியர்கள்
இவர்களையெல்லாம் துவம்சம் பண்ணினவன். உக்ராயுதாது க்ஷேத்யா க்ஷேத்யாது சுதீரா தஸ்மாத் ரிபுசஞ்சயா ரிபுஞ்சயா தஸ்மாத் பகுரதா இது ஏதே பௌரவாக. அப்புறம் இவனுக்கு எல்லாருமே பிறந்தவர்கள், இவ எல்லாருமே புரு வம்சத்தினுடைய மகாராஜாக்கள். அஜமீடஸ்ய நளினி நாம பத்னி தஸ்யாம் நீலசத்யா. அஜமீடனுக்கு நளினிங்கிற பத்னி, அவன் மூலமா நீலசத்யன்ற பிள்ளை. தஸ்மாதபி சாந்தி சாந்தேஹே சுசாந்தி சுசாந்தேஹே புரஞ்சயா தஸ்மாத் ச ரிக்ஷः ததச்ச ஹர்யஸ்வः தஸ்மாத் முத்கல ஸ்ருஞ்சய பிருஹதிஷு யவி யவி நரகாம் பில்யசஞ்ஞாः பஞ்சானாமேவ தேஷாம் விஷயாணாம் ரக்ஷணாய அலம் ஏதே மத்புத்ரா இது பித்ரா அபிஹதாக பாஞ்சாலாக. இப்போ ஒரு இந்த ஹரியஸ்வனுக்கு இந்த பிள்ளைகள் இருந்தார். இந்த 5 பேருமே இந்த 5 ராஜ்யங்களை பார்க்கறதுக்கு போரும் அப்படின்னு கேட்டா, இந்த பாஞ்சாலர்கள், அந்த பாஞ்சால வம்சத்தினுடைய அந்த முன்னோடிகள் இவா எல்லாருமே. அதாவது அந்த சாந்தி சுசாந்தி சுசாந்தே புரஞ்சயா ததச்ச ஹரியஸ்வஹ முத்கல ஸ்ருஞ்சய பிருகதிஷு யவீனரஹ காம்பில்ய சஞ்ஞாஹ பஞ்சானா. இந்த 5 பேருமே என்னுடைய ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு விஷயான ரக்ஷணாய அலம். பஞ்சானா அலம் பஞ்சைஹி லாலிதம் பாஞ்சாலின்னு அந்த பாஞ்சாலம் மத்புத்ரா இது பித்ரா அபிகதாக பாஞ்சாலாக. முத்கலாது ச மோத்குல்யாக க்ஷத்ரோபேதா த்விஜாதயா. மோத்கல்யனிடத்திலிருந்து மோத்கல்யர்கள் சொல்லக்கூடிய க்ஷத்ரிய வம்சத்திலிருந்து வந்த த்விஜாதயா. முத்கலாது ஹர்யஸ்வஹ ஹர்யஸ்வாது திவோதாசா அகல்யாச்ச மிதுனம் அபூத். இப்போ இந்த பிருகதஸ்வனுக்கு திவோதாசன்ற பிள்ளையும் அகல்யை அப்படிங்கிற பொன் அப்படின்னு பிறந்தார்கள். இந்த அகல்யை தான் கௌதம மகர்ஷியை கல்யாணம் பண்ணிக்கிறான். சரத்கிருதச்ச அகல்யாயா சதானந்தோ அபவது. இப்போ இந்த அகல்யை தான் இந்த கௌதம மகரிஷியினை கல்யாணம் பண்ணிட்டு அவர் மூலமாக ஒரு ஒரு சதானந்தர் அப்படிங்கிற பிள்ளை உண்டானார். நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல பாக்குறோம். இந்த கௌதம மகரிஷியினுடைய சாபத்தினால அகல்யை கல்லா போறா. அவளுக்கு பிறந்த குழந்தை சதானந்தர். இந்த சதானந்தர் தான் ஜனக மகாராஜாவரிடத்துல புரோஹிதராக இருக்கார். அதெல்லாம் அங்க சொல்ல போற. சதானந்தாது சத்யதிருதிஹி தனுர் வேதாந்தகா யஜ்ஞே. இந்த சதானந்தருக்கு சத்யதிருதி அப்படிங்கிற பிள்ளை உண்டானார். இவர் இந்த தனுர் வேதத்துல அசாத்தியமான பாண்டித்யத்தை உடையவராக இருந்தார். தனுர் வேதம்னா இந்த வார்ஃபேர், அதுல பெரிய இதுவா இருந்தார். சத்யதிருதேஹே வரா அப்சர சமுர்வம் ஊர்வசீம் திருஷ்டுவா ரேதா ஸ்கன்னம் சரஸ்தம்பே பபாதா. இப்போ இந்த ஒரு ஒரு சத்யதிருதி, அந்த சத்யதிருதி ஒரு சமயம் ஊர்வசிய பார்க்க நேர்ந்த போது அந்த சத்யதிருதியினுடைய ரேதஸ் நழுவி இந்த நாணல் புதர்ல போய் 2 பாகமா விழுந்ததான் அந்த ரேதஸ். அத சொல்ல திருஷ்டுவா ரேதா ஸ்கன்னம் சரஸ்தம்பே பபாத தச்ச த்விதா கதா அபத்தியத்வயம் குமாரஹா கன்யாச்ச அபவது. அந்த ரேதஸ் 2ஆ போய் வந்ததுனால அதுல இருந்து உண்டான ஒரு பெண், ஒரு பிள்ளை. தௌச்ச மிருகயா உபமா உபயாதா சந்தனு திருஷ்டுவா கிருபையா ஜக்ராக. இப்போ இந்த இந்த ஒரு இந்த சந்தனு மகாராஜாரா அதை எடுத்துட்டு அந்த பெண்ணையும் பிள்ளையும் எடுத்து கிருபையினால வளர்த்ததுனால அதுக்கு கிருபா அப்படின்னு பேரு. இந்த ஒரு அந்த பெண் குழந்தைக்கு கிருபி அப்படின்னு பேரு. இந்த கிருபா, அந்த கிருபாச்சாரியர் அப்படிங்கிறவர் என்னன்னு கேட்டா, இந்த சந்தனு மகாராஜா இது மாதிரி எடுத்து இந்த 2 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்ததுனால அவருக்கு கிருபாச்சாரியர்னு பேரு. அவர் தான் அந்த சத்யதிருதியினுடைய ஊர்வசியின் மூலமாக உண்டானவர்கள். ததா குமாரஹா கிருபா கன்யாச்ச அஸ்வத்தாம்னா ஜனனி கிருஷி.
இந்த கிருபாச்சாரியர் அந்த கிருபியின் மூலமாக துரோணாச்சாரியருக்கு உண்டானவர் தான் அஸ்வத்தாமா அப்படின்னு பேர். அவர் சொல்ற இந்த ததா குமாரஹா கிருபா கன்யாச்ச அஸ்வத்தாம்னஹா ஜனனி கிருபி. இந்த அஸ்வத்தாமாங்கிறவனுக்கு தாயாராக இருக்கக்கூடிய துரோணாச்சாரியஸ்ய பத்னி அபவத். திவோதாசஸ்ய புத்திரோ மித்ராயோ. திவோதாசனுடைய புத்திரர் மித்ராயு. மித்ராயோஸ்ச சவனோ நாம ராஜா. இந்த மித்ராயினுடைய பிள்ளை சவனன் அப்படிங்கிற ராஜா. இந்த சவனனுடைய பிள்ளை சுதாசன் அப்படின்னு பேர். சவனாது சுதாசா, சுதாசாது சௌதாசா, சௌதாசாது சகதேவ தஸ்யாபி சோமகா, சோமகா ஜந்து புத்திர சத ஜேஷ்டோ அபவத். இந்த சுதாசனுக்கு சௌதாசன் இவனுக்கெல்லாம் உண்டு. இந்த சோமகனுடைய பிள்ளைகள் 100 பேர். அந்த 100 புத்திரர்கள்ல ஜந்து அப்படிங்கிறவன் தான் மூத்தவன். அந்த கடைசியா இருக்கக்கூடியவன் தேஷாம் யவியாத் பிருஷதா, கடைசி குட்டி பிருஷதன்னு பேரு. பிருஷதாது துருபதா தஸ்மாஜித திருஷ்டத்யும்னா. இந்த பிருஷதன் கடைக்குட்டி, இவனுடைய பிள்ளை துருபதன், துருபதனுடைய பிள்ளை திருஷ்டத்யும்னன், இவனுடைய பிள்ளை திருஷ்டகேது. இந்த திருஷ்டத்யும்னன்கிறவன் தான் இந்த திரௌபதியினுடைய சகோதரனாக இருக்கக்கூடியவன். அந்த இதுல வர இந்த விற்த்தாந்தங்கள்லாம் மகாபாரதத்துல வருது. திருஷ்டகேது அஜமீடஸ்யாந்தா ரிக்ஷநாமா புத்திரோ அபகு. அஜமீடனுக்கு ரிக்ஷன்கிற பிள்ளை இருந்தான். அவனுடைய பிள்ளை சம்பரணன். தஸ்ய சம்பரணா சம்பரணாது குருஹு. இந்த சம்பரனுடைய பிள்ளை குரு. இதம் தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் சகார. இவனுடைய வம்சத்திலேருந்து வந்ததுதான் குரு வம்சம்னு பேரு. அவனால் உண்டாக்கப்பட்டதுதான் குருக்ஷேத்திரம்னு பேரு. இவன் தான் தர்மக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் அப்படின்னு ஆக்கினான். இந்த குருவனுடைய பிள்ளை சுதனு ஜன்னு பரீட்சித் அப்படின்றவர்கள் இவனுடைய பிள்ளைகள். இந்த சுதனுவனுடைய பிள்ளை சுதனுஷா புத்திரஹா சுகோத்திரஹா தஸ்மாத் சவனஹா சவனாது கிருத்தகா. இவனுடைய சவனன், இவனுடைய பிள்ளை கிருத்தகன், கிருத்தகனுடைய பிள்ளை உபரிசிரஸ். இதெல்லாம் இந்த வசு இவர்கள் எல்லாம் இந்த பிருகத்ரதன், பிரத்யக்ரன், குஷாம்பு, குச்சேலன், மாத்ஸ்யன் இவா எல்லாம் அவனுடைய பிள்ளைகள். இந்த இத்தனை கேரக்டர்களும் இந்த பெயர்கள் எல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். மகாபாரதத்துல வரப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வகையில பந்துக்களாகவே இவா எல்லாருமே எல்லாம் அப்பா சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை அவன் மூலமாக இந்த ஃபர்ஸ்ட் கசின், செகண்ட் கசின், தேர்ட் கசின் இவா மூலமா எப்படி இந்த அரச வம்சங்கள், இந்த ராஜவம்சங்கள்லாம். அதனாலதான் மகாபாரத யுத்தத்தும் போது எல்லா ராஜாக்களும் ஒண்ணு சேர்ந்துட்டு வரா. ஒருத்தர் மாத்திரம் அல்ல, எல்லா ராஜாக்களும் அந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய சகல ராஜாக்களும் சேர்றா அந்த மகாபாரத யுத்தத்துக்கு வரப்போகுது. ஒத்தரவல்ல. ஏன்னா பந்துக்கள்னு சொல்றச்சே இவன் ஒத்தப்பன் சித்தப்பன் பிள்ளை அவனுக்கு யாராருக்கு வேண்டியவனா இவனுக்கு வேண்டியவனா எல்லாரும் கட்சி கட்டிட்டு வரான். கட்சி கட்டிட்டு வரப்போதுதான் இந்த மகாபாரதத்துல இன்னும் இத்தனை பேர்களும் வருது. இத்தனை பேர்களும் சொல்ற போது இவன் எப்படி ஒத்தனை, ஏன்னா இந்த வம்சங்கள்லாம் சொல்றதுனாலதான் வருது. அது கீழே சொல்ற மாதிரி பெருமாள் அவதாரம் பண்றது எதுக்குன்னு கேட்டா பூபார அவதார நாயன். பூமியினுடைய பாரம் ஜாஸ்தியா போயிடுது. எதனால ஜாஸ்தியா போச்சுன்னு கேட்டா க்ஷத்திரியர்களுடைய ஒரு அன்ரூலி பிஹேவியர். அவா பவர் மாங்கஸா இருந்ததுனால அவளுக்கெல்லாம் ஒரு மமதை உண்டாயிடுது. அதனால வரைச்சு ஒருத்தர் இந்த தப்பு பண்ண ஆரம்பிச்சா. இது பூமியினுடைய பாரம் ஜாஸ்தியா போனதுனால இவா எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வதம் பண்ணணும். அதுதான் பூமியினுடைய பாரம் குறையதுக்காக பெருமாள் அவதாரம் பண்ற. முக்கியமா கிருஷ்ணாவதாரம்ங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்ல பொழுது பூமியினுடைய பாரத்துக்காக குறைக்கிறதுக்கு வந்தார். தர்மம் குறையறதுனால வந்தாருன்னு சொல்றோம். இத்தனை ராஜாக்களுடைய பெயர்கள் எல்லாம் மகாபாரதத்துல அங்க ஒத்தனை எப்படி வரா அப்படிங்கறது எல்லாம் அங்க பாக்குறோம். இப்போ இந்த பிருகத்ரதனுடைய குஷாகிரன் அவர் சொல்ற பிருகத்ரத பிரத்யக்ர குஷாம்பா குச்சேலம்
மாத்ஸ்ய பிரமுகாக வசோஹோ புத்திராக சப்தா அஜாயந்த 7 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர்களில் பிருகத்ருதாது குஷாகிரஹா, குஷாகிராது விஷபா, விஷபாது புண்ணியவான், தஸ்மாத் சத்யஹிதா, தஸ்மாத் சுதன்வா, தஸ்யது ஜதுஹு. இது இவருடைய பிள்ளைகள். இப்போ இந்த ஒரு பிருகத்ரதனுக்கு வந்து பிருகத்ரதாது அந்நிய சகலத்வய ஜன்மா ஜரயா சந்திதோ ஜராசந்த நாம்னா. அந்த பிருகத்ரதனுக்கு 2 துண்டா அந்த ஒரு குழந்தை பிறகு அது 2ஐயும் சேர்க்கிறான் ஜரை. அந்த 2 துண்டையும் ஜரை அப்படிங்கிற ஒரு ராட்சசி சேர்த்த போது அதை சேர்ந்துடுறது. அதனாலதான் ஜராசந்தன் ஜராசந்தன் அந்த குழந்தைக்கு பேர். இவனுக்கு பிறந்தவன் தான் பிருகத்ரதாது. அந்த தஸ்மாத் சகதேவா, இவனுடைய பிருகத்ரதன் இந்த அது வந்து சொல்ற போது இந்த ஜராசந்தன் இவனுக்கு பிறந்தவன் தான் சகதேவன் பேர். இவனுடைய மகன், இவனுடைய பிள்ளை யாரு? சுதஸ்ட சோமபன். இவனுடைய சோமபனுடைய பிள்ளை ஸ்ருதிஸ்ரவகா அப்படின்னு பேர். இது இவா எல்லாருமே இது ஏதே மயா மகதா பூபாலாகா கதிதாக, மகத தேசத்து ராஜாக்கள். இவா எல்லாருமே யாருன்னு கேட்டா மகத தேசம். இந்த மகத தேசம்ங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய இந்த பெங்கால், இந்த ஒரிசா, இந்த இதெல்லாம் சேர்த்து இதுக்கெல்லாம் அங்கம் வங்கம் கலிங்கம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. இவ்வளவு ராஜாக்கள் எல்லாம் அந்த தேசத்திலேருந்து வந்தவர்கள். இதெல்லாம் அங்க மகாபாரதத்திலையும் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல இப்ப குருவை பத்தி சொல்லிட்டு வந்த குருக்ஷேத்திரம்னுட்டு அந்த குருவனுடைய வம்சத்தை பத்தி சொல்றதுக்காக 20வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். இது 20வது அத்தியாயம் இன்னும் கொஞ்சம் அது பெருசா இருக்கும். அதனால 20வது அத்தியாயத்தை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா அதை கேட்கலாம். பாக்யம் பாகவதால் ஏதாவது சந்தேகம் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுங்க அடியா. சுவாமி இந்த பலி இந்த வாமனாவதார பலி தானே சுவாமி? ஆமா ஆமா, பின்னாடி சொல்லுவாரு இந்த பலி, இந்த அது இல்ல வாமனனுடைய பலி அந்த வந்திருக்கலாம். ஏன்னா இது வம்சங்கள் பின்னாடி முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு வரதுனால அந்த பலியாகவே இருக்கலாம். அதே மாதிரி இந்த சித்திரரதன் வந்து இந்த காதம்பரியில வர்ற அந்த ட்ரெடிஷன் அதே தானே இல்லையா? அது இல்ல, அது வந்து வானபட்டனுடைய இமேஜினேட்டிவ் தியரி. அதே மாதிரி இந்த கார்கே கோத்திரம்னு ஒண்ணு இருக்கு, அது இது சம்பந்தப்பட்டது சாமி. அது பிராமண சத்திரில இருந்து பிராமணா வாழி வந்த கோத்திரம் கார்கே கோத்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா, மோத்கல்ய கோத்திரம் சொல்றார், இப்ப கண்வ கோத்திரம் சொல்றார். அவெல்லாம் இப்ப இது சொன்ன மாதிரி க்ஷத்திரியர்கள் பிராமணர்களாக மாறி இருக்கா. அது வர்ணம் மாறுறது, ஆனா அதுக்கு உண்டான காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். அடியன் அதே மாதிரி இந்த கிருப்பரோட அந்த பொண்ணு அந்த அந்த பொண்ணை பத்தி சரியான இது இல்லையா? அந்த கிருப்பி வந்து கிருப்பருடைய தங்க ஒரு அக்கா தங்க இல்லையாவா? கிருப்பி அவர் துரோணாச்சாருக்கு ஒய்ஃபா போறாங்க. துரோணாச்சார், ரைட். அதனாலதான் கிருப்பர் வந்து துரோணாருடைய மச்சினன். துரோணருடைய மச்சினன் அஸ்வத்தாமாவுக்கு மாத்துலர். வம்சாவளி எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. நிறைய 2-3 தடவை படிச்சாதான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். படிச்சா மாத்திரம் இல்ல, இது ஒரு பெரிய ஜீனியலாஜிக்கல் ட்ரீ. பெருசா போட்டா எவ்வளவு பெரிய வம்சங்கள்லாம் வருதுன்றது தெரியும். இத்தனை பேர பராசரம ஞாபகம் வச்சுட்டு சொன்னார பெரிய விஷயம். நமக்கு சுவாமி, இந்த ஜெனியாலஜிக்கல் ட்ரீ வந்து யாராவது போட்டிருக்காளா? நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். சுவாமி தான் எலிஜிபிள் கேண்டிடேட். இதுக்கு டைம் வேணும் பண்ணலாம்.
not an impossible task. இல்ல உங்க இதை வந்து ஒரு PhD ப்ராஜெக்டா எடுத்துட்டு ஒரு 6 ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துட்டு பண்ணலாம் இல்லையா? நல்லா பண்ணலாம். எப்படி வந்து, அதாவது என்ன இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் அந்த டைனாஸ்டிஸ் அப்படின்னு பண்ணாலே இது வந்து எத்தனை இயான்ஸ், எத்தனை யுகங்களாக இந்த வம்சங்கள்லாம் இருக்குன்றதுக்கு நமக்கு ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன். நம்ம சிவிலைசேஷன், நம்முடைய கல்ச்சருங்கிறது எவ்வளவு ஓல்டு, எவ்வளவு பிராச்சீனம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 years கேப்ல இவர் பண்ணார், லட்சுமி தாத்தா சேர் பண்ணார், அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். பட் உங்களுக்கு நீங்க யோன்ஸ்ன்றீங்க, அது வந்து தட்ஸ் a different project altogether. ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த தசரதன் ஒரு பொண்ணு சார்ந்தது வந்து பொதுவாகவே தசரதனுடைய இதுல வந்து அது ஒரு தசரதனுக்கு வளர்ப்பு பொண்ணா இல்ல அவருடைய பொண்ணே சுவாமி? அடியே அவருடைய பொண்ணுதான், தன்னுடைய பொண்ணு சாந்தான்னு தான் சொல்ற. இது வந்து அந்த ரிஷிசங்கருடைய விருத்தாந்தமும் வரும் அதுல. ரிஷிசங்கர் விருத்தாந்தமும் அதுல வருது, அது ராமாயணத்துல வருது அந்த கதை. அவர் வந்துதான் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு யாகம் பண்ண சொல்ல அப்படி சொன்னார். ரிஷிசங்கர் தான் வந்து புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தி கொடுக்குறார். அவர் வந்ததுனாலதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அது தனியா அந்த விருத்தாந்தத்தை அங்க ராமாயணத்தை சொல்ற. அதாவது இந்த புராணங்களோ இதிகாசங்களோ ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி காம்ப்ளிமெண்ட் ஆறது, இது வச்சுட்டு எவ்வளவு ஃபேக்ட்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இந்த கல்யாணங்கிறது இட்ஸ் இவால்வ்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இல்லையா சுவாமி? இப்ப பார்த்தா இவெல்லாம் கன்வீனியன்ஸ் காரியத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருந்த ஒரு காலம் போக இப்ப அனுஷ்டானத்துக்குன்னு பண்ணிக்கிறோமோன்னு தோணுறது. இது வந்து சாஸ்திரங்கள்ல சொல்லக்கூடிய, அதாவது விவாகம் அப்படிங்கிறது சந்ததி வளர்றதுக்காக பண்ணிக்கிறது ஒண்ணு. மீதி எல்லாம் வந்து இந்த அதுதான் இந்த மந்திரங்களை எல்லாம் பார்க்கிற போது, விவாக மந்திரங்கள்லாம் பார்க்கிற போது எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த நல்ல சந்ததிகளை உருவாக்கணும், ஒரு நல்ல பரம்பரையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விவாகங்களை பண்ணிக்கிறது. அதெல்லாம் பண்ற பொழுது தர்ம பிரஜார்த்தம், அந்த விரணீமஹே அப்படின்னு தான் அந்த விவாக மந்திரங்கள்லாம் பண்ற போது, அந்த மந்திரங்கள் விவாக மந்திரங்களை எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தா சொல்ல, இப்ப பாணி கிரகணங்கள்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ற போது இந்த தர்ம பிரஜைக்காக, தர்ம பிரஜையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, தர்ம சந்ததியை உண்டு பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கிறோம் அப்படின்னா மந்திரங்களுடைய தாற்பயம் இருக்கு. ராமாயணத்திலேயே பார்க்கிறோம், சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போது எம் சீதா தவ தர்மச்சரி தவா, உன்னுடைய தர்மத்துக்கு, இந்த தர்மம்ங்கிறது என்னன்னு கேட்டா நல்ல சந்ததிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவளுக்கு தர்ம பத்னின்னு பேர் இருக்கு. காமத்துக்காக பண்ணிக்கிறதுங்கிறது வேற, காமத்துக்காக பண்ணிக்கிறதுங்கிறது வேற. இத காளிதாசன் வந்து ரகுவம்சத்துல முதல் சர்க்கத்துல சொல்றான், திலீபனை பத்தி சொல்ற பொழுது எதுக்காக விவாகம் பண்ணிண்டான் அப்படின்னு கேட்டா, பிரஜாயே அந்த தன்னுடைய தர்ம பிரஜைக்காக இந்த மாதிரி அவளை சுதட்சிணை கல்யாணம் பண்ணிடலாம், அதெல்லாம் அங்க சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விவாகம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேதம் சொல்றது. ஆனா அது பின்னால அது என்ன ஆயிடுறதுன்னு கேட்டா, அதனுடைய ஸ்கோப் மாறி போயிடுது. எதுக்காக பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் போயிடுறது. ஸோ அது எவ்வளோ டீகிரேட் ஆயிடுது, மாறி போயிடுது. இது எதுவும் சொல்ல முடியாது. தர்ம சிந்தனை குறைய குறைய இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து. அதே மாதிரி சுவாமி அடியேன் 2-3 கல்யாணம் ஒரு முதல் ஒய்ஃப் இல்லை அப்படிங்கும்போது 2வது ஒய்ஃப் பண்ணிக்கிறதுலாம் ஒரு தர்ம காரியம். நம்ம நித்திய கர்மால உள்ள பத்தினி இல்லாத எந்த காரியம் பண்ண முடியாதுங்கிற அது ஒரு இது வச்சுக்கலாம். அதாவது இதுல இன்னொரு சூக்ஷ்மம் ஒண்ணு உண்டு. அக்னி காரியம் பண்ணணும் அப்படின்னாலே கிரகஸ்தன் தான் பண்ணலாம். அக்னி காரியம் பண்ணணும், இப்போ ஒரு ஹோமம் யாகம் பண்ணணும்னு இருக்கு. யாகமோ ஹோமமோ பண்ணணமாக இருந்தால்
அந்த பத்னி இருக்கிறவன் தான் அந்த காரியத்தை பண்ணலாம். விதுரன், அதாவது விடோயரா இருக்கிறவா பண்றதுக்கு ரைட்டு கிடையாது. இப்ப நம்மளே பார்க்கலாம். இப்போ ஆத்துல சாதாரணமா பாக்குறச்சேயே சொல்றோம், உபாசனம் பண்றோம், வைஸ்வ தேவங்கள்லாம் பண்றோம். இவ பத்னி இருக்கிறவா தான் அதை பண்ணலாம். விடோயரா இருக்கிறவா இத உபாசனமோ இதையெல்லாம் பண்றதுக்கும் கூடாது, சாஸ்திரம் நிஷேதிக்கிறது. இப்ப நடுவுல ஒரு அன்டைம்லி டெத் இருந்துடுத்துன்னு சொன்னா அவ எதுக்காக பண்ணிக்கிறா அப்படின்னா, தன்னுடைய இந்த தர்ம காரியம்ங்கிறது என்னன்னு கேட்டா யாக யஜ்ஞாதிகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிரகஸ்தனுக்கு. இப்ப யாகம் பண்ணணும்னா பத்னி வரணும், அதுக்காக பண்ணிக்கிறது. இதனால ரெண்டாவது, அதாவது ஆவர்த்தனம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவா, செகண்ட் மேரேஜ் அந்த மாதிரி பண்ணிக்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் வைதிகால் இதெல்லாம் வச்சிருந்தா இப்போ காலங்கள்ல எண்ணங்கள் மாறி போயிடுது. அது அவ்வளவுதான். அதாவது அதுல உள்ள மெசேஜ் கரெக்டான மெசேஜே, தப்பா பண்ற காலத்தினால மாத்தினோம், இல்லாட்டா அதனுடைய இது அந்த ஸ்பிரிட் லெவலில் குறைக்கவே இல்லை, அப்படிதான் வச்சிருந்துக்காது ஆக்சுவலா. ஆமா.